கண்டிப்பாக இந்த கோடை விடுமுறைக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்போ இடி பதில் சொல்லவே முடியாது, கால நிர்ணயம் பண்ணவே முடியாதுல்ல. நீங்களே அதிலே என்ன சொல்லுது, 15 வருஷம் ஆகும் வழக்கு விசாரணை. அப்போ அது வரைக்கும் அமைச்சர் ஆக முடியாமல் இருக்க முடியாது இருக்குமா? அப்போது அவர் என்ன அது வேணே பழி வாங்கிறதுக்கான விஷயமா அது? கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கும். கரெக்டு தான். 3 மாதத்தில் வழக்க முடியுங்க, இல்லை என்றால் 90 நாளுக்கு அப்புறம் 91வது நாள் ஒரு அமைச்சராக பதவி ஏற்றுக்கலாம்னு உத்தரவு போடும் உச்சநீதிமன்றம். இப்படி நீங்கள் கேட்டதுக்கு செய்கிற மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு கேட்குறப்போ உச்சநீதிமன்றம் பதில் சொல்லும்ல. ஓகே, அதை தான் நீங்கள் ஏற்றுருக்காது. அதனால தானே நீங்கள் என்ன சொல்லுது, அது நீங்கள் சொல்கிற கோரிக்கைகள்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு இன்றைக்கி நிராகரித்ததுக்கு அதுதான் ஒரு காரணம். அதனால் என்னை பொறுத்தவரை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் ஜூலையில் அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த இப்போ இடியுனுடைய தரப்பு வாதங்கள், உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதல், இதெல்லாம் வந்து அது ஒரு இடம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்து இதுல 100%. அதுக்கு தான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அமைச்சர் இப்போ செந்தில் பாலாஜி தரப்புல அவர் என்னென்ன கேட்டுது, அவருக்கு என்னென்ன நிபந்தனைகளை சொல்லிச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. இப்போ ஈடிக்கும் சில நிபந்தனைகளை கொடுக்கும் உச்சநீதிமன்றம். ஆனால் உச்சநீதிமன்றம் கொடுக்கும் நிபந்தனைகளை ஈடியால் நிறைவேற்ற முடியாது. அதுதான் நான் சொல்றேன். 3 மாசத்துல வழக்கு விசாரணையை முடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது, கண்டிப்பா முடியாது. ஈடியால முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாதுல்ல. அப்ப எப்படி நீங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப அவர் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராவதை தடை செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் கண்டிப்பா தீர்ப்பு கொடுக்கும்.